கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நல்ல வார்த்தை கேட்போம். இந்த காலையில கர்த்தர் உங்களோடு ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திக்க சித்தமாக இருக்கிறார். இனி எசேக்கியேல் எழுதின புத்தகம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் பூமி மிருகங்களை அவர் பட்சிப்பதில்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழுப்ப பண்ணுவேன். இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதில்லை, புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதில்லை. இவ்வளவு பெரிய வார்த்தை. இப்படி கிட்டத்தட்ட இங்கே ஒரு 10 ஆசீர்வாதத்தை சொல்லி இருக்கிறார் பாருங்க. இனி உங்களுக்கு இதுவரை தத்தளிச்சுட்டு இருந்திருப்பீங்க, தடுமாறிட்டு இருந்திருப்பீங்க, புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, நம்பி துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படி நினைச்சிருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு பெரிய வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிட பாருங்க. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமா இருப்பீங்களா? எனி ஷாக்கிங் நியூஸ் ஒன்றும் உங்களை கிட்ட வராது. எந்த ஷாக்கிங் நியூஸும் உங்களை கிட்ட நெருங்க விட மாட்டார். ஏன்னா அவர் உங்க மேட்டுப்புறத்தை ஆசீர்வாதமாக்குகிறார். இந்த நாட்கள் ஏற்ற காலங்கள் மழை, உங்க ஆசீர்வாத மழையை பொழியப்பட போகிறார். இதுல அழகா சொல்ல பாருங்க, பஞ்சம், தேசத்துல பஞ்சம் இருக்கலாம், உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. புறஜாதிகள் செய்ய அவமானம், நம்மளை அவமானப்படுத்தினவங்க எல்லாம் அப்படியே தூக்கி தூரப்பட்டுருவார். இனி உங்களை அவமானப்படுத்த விடவும் மாட்டார், அவமானப்படவும் விட மாட்டார். அந்த அவமானத்தை அவங்க சுமப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. உங்களை அவ்வளவு செழிப்பாய் வைப்பார். நீங்க வேற லெவல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. போற இடமெல்லாம் கான்பிடண்டா போலாம். எங்க போனாலும் கான்பிடண்டா போவீங்க. எங்க போனாலும் அந்த ஜெயம் இருக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மரியாதை உங்களை தேடி வரும். இதுவரை கூனி குறுகி இருந்திருப்பீங்க, வருமான குறைவு, இதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்க இடையில தத்தளிச்சு போய் இடையில விட்ட பணிகள் இப்போ திருப்பி மீண்டு கட்டப்படுகிறது. மீண்டு கட்ட போறீங்க. துவக்கத்தில் துவக்கியிருப்பீங்க, இன்னும் இருக்கும். சில ஊழியர்கள் பல டிரான்ஸ்பரை சந்திச்சிருப்பீங்க. நான் சொல்றேன், தத்தளிச்சிருப்பீங்க. ஏனி அப்படி இல்லைங்க. நீங்க விரும்புற இடத்துல ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை வைத்திருப்பார். உங்க ஊழிய ஸ்தாபனத்துல, ஊழிய ஸ்தலத்துல பல போராட்டங்களை சந்தித்திருப்பீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அங்க ஒரு நாட்டை, அதாவது உங்களுக்கு ஒரு செழிப்பை, ஒரு வார்த்தையை, நீங்க ஆசீர்வாதம் ஆயிருப்பான்னு சொல்லி இருக்கிறார். புத்திரபாக்கியம் இல்லையா? கர்த்தர் ஒரு நல்ல புத்திரத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எங்களால தகப்பனே, நல்ல வார்த்தை. தத்தளிப்பை உன்னை விட்டு அகற்றி இருக்கிறேன், தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்துட்டேன். இனி நீ சுகமா இருப்ப, சந்தோஷமா இருப்ப. மேட்டுப்புறம் எல்லாம், சுத்தி இருக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் அப்படி எங்களை மகிழச்ச நல்ல பிதாவே. ஆமென்.